சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல எந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேது ரூமுக்கு போனதும் ஐஷு வந்து வெக்கப்பட்டுட்டு, மாம்ஸ் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் என்ன வாங்க சொன்னாங்க, அதனால உங்க காலில் விடுறேன்னு சொல்றாங்க. இங்க பரேசு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. மாம்ஸ் நேற்று நான் உங்களை ஐ லவ் யூ நான் வந்து சொல்ல சொன்னேன், ஆனா நீங்க நேற்று வந்து சொல்லாம மறுத்துட்டீங்க, இப்ப ஐ லவ் யூ சொல்லலாம் இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சேது வந்து ஐசு என் மனசு ரொம்பவே குழப்பத்துல இருக்கு, நான் இப்போ ஒரு நிலையில என்னுடைய மனசு இல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே மலர் வந்து ஹாலில் உட்காந்துட்டு என்னமாம்மா திரும்ப வந்துட்டேங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா, தூக்கம் வரலன்னு சொன்னதும் அது எப்படி மாமா வரும்னு சொல்லி மலர் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப சேது வெளியே வந்து போயிடுறாங்க. சேது வெளியே போனதுமே ஐஸ்வர்யா ஈஸ்வரிக்கு கால் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்ததும் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. ஆமா, இப்ப சேது எங்க இருக்கான், அவரு வெளியே போயிட்டாரு, அவர் வெளியே போயிட்டு வெளியவே இருக்காரா இல்ல எங்க போயிட்டாருன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா சேது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்து சேது என்ன சேது, உன் மனநிலை இப்ப எப்படி இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க எல்லாம் பண்ற தப்புக்கு ஐஸ்வர்யா என்ன பண்ணுவா, அவ சின்ன பொண்ணு அதனாலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு சின்னம்மா, நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, நல்லது எது கெட்டது எது எல்லாமே எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணுன்றத நீங்க எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து போனதும் இப்போ உடனே ஐஸ்வர் திரும்ப கால் பண்றாங்க ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி வந்து அவரை எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னதும் இதை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ஐஸ்வர்யா கதறி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம தமிழ காட்டுறாங்க. தமிழ் குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க. தமிழ் குழந்தைகிட்ட ரொம்பவே சந்தோஷமா, கண்டிப்பா உன்னை வந்து நான் உன் அண்ணன் கூட சேர்த்து வைப்பேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்கன்னு எல்லாம் சொல்லி அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்பா பாட்டி வந்து குழந்தைக்காக அரை பவுன்ல மோதிரம் எடுத்துட்டு வந்து போட வராங்க. உடனே தமிழ் வந்து என்ன பண்றீங்க, ஏடி என் வீட்டு வாரிசுக்கு நான் மோதிரம் போடக்கூடாதா, நீங்க போடக்கூடாது, உன் வீட்டு வாரிசுன்னா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டீங்கல்ல, இந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது, அதனால நீங்க குழந்தைய தொடவும் தொடாதீங்க, நீங்க எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பாட்டிக்கும் ஃபீல் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேதுவோட பெட்ல வந்து குழந்தை தூக்கிட்டு வந்து கருப்பு போட சொல்றாங்க. குழந்தை ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கா. மாமா தயவு செஞ்சு இங்க இருந்து தூக்கிட்டு போறீங்களா, தூக்கிட்டு போறீங்களான்னு சொல்லி சேது வந்து கத்துறாங்க. உடனே மலர் குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு மோகனா கருப்பு 2 பேருமே போறாங்க. குழந்தைய இங்க தொட்டில போடுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய தொட்டில போடுறாங்க. திடீர்னு பார்த்தா குழந்தை அந்த இடத்துல இல்ல. ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பாக்குறாங்க, குழந்தை எங்குமே இல்ல. உடனே கருப்பு போன் பண்ணி மாப்பிள்ள மாப்பிள்ளன்றாங்க. என்னாச்சு மாமா சொல்லு, குழந்தைய காண மாப்பிள்ளன்னு சொன்னதும் பதறி போறாங்க சேது. எனக்கு தெரியும் இந்த வேலையை தமிழ்ச்செல்வி தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு தமிழுக்கு கால் பண்ணி ஏய் எங்கடி என் குழந்தை எங்கடின்னு சொல்றாங்க. ஐயோ குழந்தைய காணுமான்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க தமிழ. இப்ப சேது கிட்ட கருப்பு வந்து குழந்தை தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னதும் எப்படி தொலைஞ்சது, விடு மாப்பிள்ள, அது யாரோ ஒரு குழந்தை தானே, தொலைஞ்சா என்ன, யோ அது ஏன் குழந்தையா, ஏன் ரத்தம், ஏன் வாரிசுன்னு சொல்லி சேது ரொம்பவே கோவமா குழந்தைய தேடி போறாங்க. சேது குழந்தைய தேடி கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.